Assalamu alaikum. Recording in progress. Page number. Amen. For போன கிளாஸ்ல இந்த பக்கம் மோதினா புதிய பக்கமா இது Odin. போலாம் கூட அப்படியா Oh, அப்படி போல வராது இன்ஷா அல்லாஹ். 17வது வசனம். 17வது வசனம். ஸ்டார்ட்ல இந்த பக்கத்தை ஸ்டார்ட் பண்ண அப்படிதானே 17 வசனம். Oh, ஆ ஸ்டார்ட் டைம். أعوذ بالله من الشيطان الرجيم. அவுதத்துல பெரிய ஷீனை சரியா எடுத்து வச்சிருக்கீங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ரஹீம் அண்டா ஹாப்பில பிஸ்மி பெல ரெண்டு பேரும் வந்துட்டு ரஹீம் அண்டா சின்ன ஹயா பெரிய ஹயா வந்துக்குது. إنها அப்ப சின்ன ஹயா ஓதணும். ரஹீம் அண்டு ஓதினா பிள்ளை. أعوذ بالله து من அவுது தாலா الشيطان. வரும். அவுது பில்லாஹி தால் வரும் இல்லையா. أعوذ அப்ப சரியா வரும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم பினூரிஹிம் சிந்தடி وترك சவுண்ட் வரும். مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم யுபுசிரோன் என்ன மத்து. بكم யுபுசிரோன் صم என்ன மத்து. எது இந்த யுபுசிரூன எஸ். المد السكون என்ன செய்யணும். விளங்கல. என்ன செய்யணும். அது அல்மதுல் ஆறில் சுகூன் சட்டம். ஓகே அந்த மத்து வந்தா என்ன செய்யணும் இல்ல. அஹ் நீட்டாம ஓதணும் அப்படியா. இல்ல ஆஹ் நீட்டி வரும். 6 அளவுக்கு நீட்டி வரும். 6 அளவுக்கு அப்படியா. 4 இல்லாட்டியா 6 அளவுக்கு நீட்டி வரும். இப்ப நீங்க நீங்க 4 இல்லாட்டி 6 நீட்டினீங்க அப்படியா. இல்ல சரி போதும்.
مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم. எந்த இடத்துலயுமே சின்ன ஹேட சவுண்ட் வருது இல்ல. ما حوله ذهب الله. ما ما حوله. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم. சரி, இப்ப இதுல ஃபலம்மால வார மத் என்ன, அல்லாஹ்ல வார மத் என்ன? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் மிக்க ரெண்டு முறை மத்தா என்ன சொல்லுங்க பாப்போம். فلما أضاءتما ஸ்கிரீனை பார்த்துக்கணும், ஸ்கிரீன்ல போட்டிக்கிறோம். المد المتصل ரெண்டும் அது முத்தசில் அப்படியா? آه، சரி, மது முத்தசில் என்ன? மதுரை எழுத்து ஒரு சொல்லு. மதுரை எழுத்து இல்லாட்டி ஒரு மதுரை எழுத்து இல்லாட்டி அடையாளம் ஒரு சொல்லு வந்திருக்கணும். அந்த சொல்றையே மதுரை எழுத்துக்கு எழுத்துக்கு இல்லாட்டி அடையாளத்துக்கு அடுத்ததா ஹம்சா வரணும். ம்ஹும். அத அஹ், அது மத்தில் முத்தசில்னு சொல்றோம். ஃபலம்மா அல்லாஹ் எப்படி விளம்படுது? ரெண்டு விளம்படுது இங்க ஒரே இடத்துல வந்துக்குதா? அந்த பலம ஒரு சொல்ல வேறு வேறு சொல்ல. ரெண்டும் ரெண்டு சொல். ஃபலம்மா என்கிறது ஒரு சொல், அத் என்கிறது ஒரு சொல். மத்திர எழுத்து வந்திருக்க அலீஃப். மதுரை எழுத்து வந்துக்குது அலிஃப். அப்ப எது இனி என்ன எந்த சொல்ல சொல்றீங்க? ஃபலமாவா அதான் அது? பலம்மா ஆ, மதுரை எழுத்து அலிஃப் வந்துக்குது. அதை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கு. அஞ்சாம் தேதி அடுத்த சொல்ல ஒரே சொல்லு இல்லையே. எபாத் வரும். ம். எபாத் வரும். நாங்கள எபாத் அந்த சொல் வரும். மத்திர எழுத்து வந்திருக்க அலீஃப். அந்த ஓ, சொல்றே அதுக்கு அந்த அலிஃபுக்கு அடுத்ததா ஹம்சா வந்திருக்கு. அது என்னது? எபாத் அது என்ன மத்தப்ப? அல் மத்தில் முத்தசில். அப்ப ரெண்டு மத்து முத்தசில் அப்படியா? இல்ல ஆ, எபாத்
அது மட்டும்தான் மத்து அப்படியா? எபாரத்தால் விலங்கலை. அப்ப அல்லாஹ் மட்டும்தான் மத்து அப்படியா? எபாரத்தால் மத்தில் முத்தசில். ஆஹா. முன்னுக்குள்ளது அஹ் பலம்மால வந்து அஹ் ஒரு சொல்ற மத்திர எழுத்து வந்து அந்த மத்திர எழுத்து வந்திருக்கு இந்த சொல்றேன். ஃபலம்மா அல் மத்தில் லாசிம் கலிமை முசக்கல். மாஷா அல்லாஹ். மத்து லாசிம் கலிம முசகண்டா என்ன? ஒரு சொல்ற மத்திர எழுத்து வந்து இந்த சொல்ற மத்திர எழுத்து வந்திருக்கு. ம்ஹும். அதே சொல்ற அதை பின்னுக்கு சதி வந்து எழுத்து வந்து வரணும். ஆ. வந்தா அல் ஆ. மத்தில் லாசிம் கலிமை முசக்கல்னு சொல்றேன். மாஷா அல்லாஹ். நல்ல குட். வெரி குட். அது ஆறாளவு மது லாசிம் கலிமை முசக்கலண்டா எத்தனை சொல்ல சட்டம் வரும்? ரெண்டு சொல்ல வரும். விலங்குல. பலம்மால வந்து சத்து எங்க வந்துக்குது? மதுர எழுத்துக்கு முன்னுக்கா மீன்ல. பின்னுக்கா? முன்பின் தெரியாதது நல்ல விஷயம். அப்படிதான் இருக்கணும். ஐமாக்கு முதல்ல முன் பின் விளங்கப்படுத்த வேண்டிய மதுர எழுத்தை தொடர்ந்து சத்து வரணுமா? மதுர எழுத்துக்கு முன்னுக்கு சத்து வருமா? மது லாசிம் தொடர்ந்து தொடர்ந்து இங்க என்ன நடந்துக்கு? மத்திரத்து பின்னுக்கு. அப்ப இங்க பின்னுக்கா வந்தீங்க சத்து. இல்ல 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 எல்லாம் குழப்பத்துல இருக்கு தலைகீழா. ஆ. என்ன பிரச்சனை ஐமன்? எல்லாம் மறந்துட்டு அப்படியா? இல்ல அப்படின்னா சரியா சொல்லணுமே. மறக்கலன்னு சரியா சொல்லிக்காம. எல்லாம் மாறி 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 சொல்லிக்க ஓண்டு ஓண்டு. இல்ல அஹ் அல் மத்தில் முன் ஃபசில் வரும். எது மது முன்பசில்? இப்ப மூணாவது மதுக்கு வந்துக்கிறீங்க. மது முத்தசில், மது லாசிம் கலிமை முசக்கல், வலம்மா. மது முன்பசில். இப்ப இதான் சரி இப்படி இப்படியா சொல்றதை விட ஒரு ஆ கேள்வி கேட்டா இப்படி ஒரு கேள்வி கேட்டா இப்படி சுத்தி வளைச்சு மூணு முறை பிழையா சொல்லி நாலாவது முறை சரியா சொல்றது ஒரு குழப்பமே இல்லை. எல்லாமே சரியா தெரியும். அது அர்த்தம். ஏன்? ஒரு கேள்வி கேட்டா முதல்ல முறை பொழையா சொல்லி ரெண்டாவது முறை தலைகீழா குழம்பி சொல்லி மூணாவது முறை சரியா சொல்றது ஒரு டவுட்டும் இல்ல. எல்லாம் சரியா தெரியும். ஒரு பிரச்சனையும் இல்ல. விட சரியா சொல்ற. அப்படியே அர்த்தம். இல்ல கேள்வி கேட்டு அடுத்த செகண்ட் சரியா சொன்னா மட்டும்தான் சரி. அல்லது நீங்க போயிட்டு ஃபுல்லா தெரியும் மத்த படிக்கணும். அடுத்த கிளாஸ் ஃபுல்லா மத்த பத்தி தான் கேட்க போறேன். எப்படி? கேள்வி கேட்டு அடுத்த செகண்ட் விட சரியா சொன்னா மட்டும்தான் மத்து சரி. அல்லது மத்து பிழை. நீ சொன்ன மத்து மூணு விதமான மத்துகளுமே பிழைதான். குழப்பத்திலாம் சொல்லிக்கிறீங்க. அல் மத்தில் முன் ஃபசில் வரும். மத்தில் முன்பசில்ங்கிறது நீங்க நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து ஒரு செகண்ட் விட சொல்லணும். இப்ப சொல்லி சரி வராது. என்ன இப்ப அவ்வளவு நேரம் இப்ப 15 நிமிஷத்துக்கு போற சொல்லிக்கிறீங்க. கேள்வி கேட்டு 15 நிமிஷத்துக்கு போறதா சொல்லிக்கிறீங்க. மத்து முன்பசில் சரி. நான் அதை பத்தி நான் அடுத்த கேள்வி கேட்கல. அதை பத்தி நான் கேள்வி தொடரல. அடுத்த கேள்வி கேட்கணும். டைம் தான் பிரச்சனை. விலகுது அப்படின்னு கேள்வி கேட்டு பலமா அதை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியாச்சு. என்ன மத்துன்னு கேட்டா அடுத்த செகண்ட் நீங்க சொல்லணும். இது மத்து முன்பசில், இது மத்து முத்தசில், இது மத்து முன்பசில் இப்படி நிட்டணும், இது மத்து முத்தசில் இப்படி நிட்டணும். விட க்ளோஸ். அப்பதான் அர்த்தம் ஐமனுக்கு விஷயம் கிளியர். அல்லது உங்களோட விட பிழை. மிக தெளிவா சொல்றேன் அந்த விட பிழை. ஏன்னா ஓதுறதுங்கிறது
அடுத்த செகண்ட்ல நாங்க அடுத்து இப்ப நீங்க பலமா ஓதிட்டு 15 நிமிஷம் இருந்து யோசிச்சு மத்து லாசிம் மத்து முத்தசில் இது மத்து முன்ஃபசில் யோசிச்சுட்டு அடுத்தது ஓதணும் 15 நிமிஷம் அதுல நிக்கணும் அப்படியா ஓதுறதுல. இல்ல. அப்போ ஓதல் போய் அப்படி ஓதலாவே அது அப்படி ஓதுல. ஓத போக்கல அடுத்த செகண்ட் நீங்க அடுத்த சொல்ல ஓதுவீங்க, அடுத்த எழுத்த ஓதுவீங்க. சட்டத்தை கேட்டா 15 நிமிஷத்துக்கு பிறகு பதில் சொல்ற அப்படியா. இல்ல. விலங்கு ஏன் பேலன்னு சொல்லி ஹாய் மத்த பத்தி ஃபுல்லா பாருங்க. வெக்கேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ற கிளாஸ்ல நுணுக்கமாக அவ்வளவு மதியம் கேட்பேன் இந்த பக்கத்துக்குள்ளால. எப்படி நுணுக்கமாக அவ்வளவு மதியம் நான் எல்லாம் படிச்சு முடிச்சு. இது ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்க அவ்வளோதையும் அவ்வளோத்தையும் கேட்பேன். பேத்துட்டு மத்த பார்த்து கொண்டு ப்ரிப்பேர் ஆகி கொண்டு ரெடி ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும்.